ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை மேன்மையாக வைக்கணும். எது நம்மளுடைய மேன்மை? நம்மளுடைய பலமா, இல்லாட்டி நம்மளுடைய பேங்க் பேலன்ஸா, இல்லாட்டி நம்மளுடைய படிப்பா, அறிவா, தாளம் தான். ட்ரூ விக்டரி அண்ட் செக்யூரிட்டி கம் நாட் ஃப்ரம் அவர் ஹியூமன் எபிலிட்டி, இட் கம்ஸ் அண்டர் காட்ஸ் பிரசன்ஸ். உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த யுத்தங்களை கண்டு பயப்படாதே மகளே, மகனே. நீ எழுந்து போ. நீ அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்க, நீ எழுந்து அந்த யுத்த களத்திற்கு போதும் கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணார், நட்சத்திரங்களை கொண்டு யுத்தம் பண்ணினார், நதியை கொண்டு யுத்தம் பண்ணினார். வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் வார்த்தையோடு தினமென நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்ப்போம். சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்குது, சிலர் ரதங்களை குறித்து குதிரைகள் குறித்தா மேன்மை பாராட்டுவோம். இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு மேன்மையான வருஷம். அப்போ நம்ம வாழ்க்கையில் மேன்மை வரணும், நாம் யாரை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். ஆனால் பின்பகுதியில் சொல்லுது பாருங்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ இந்த சேரியட்ஸ் இருக்குல்ல, இந்த ரதம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு மிலிட்ரி பவர், ஒரு சோர்ஸை குறிக்குது. அப்போ இந்த குதிரைகள், ஹார்சஸ் எதை குறிக்கிறது என்றால் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து. சில பேர் பாருங்கள், நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, நல்லா ஜிம்முக்குலாம் போவாங்க, அவங்க தங்களுடைய சரீர பலத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவாங்க. பாருங்கள், சி மை பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ், என் செஸ்ட்டை பாருங்கள், விங்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்ஃபிட்ஸ் போடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். மந்த்லி சேலரி எவ்வளோ பெருசு தெரியுமா, நான் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறேன் தெரியுமா, என்கிட்ட என்ன கார் இருக்குது, என்ன பிராண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் தெய்வ பிள்ளைங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுவாங்கள? கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவாங்க. அப்போ இங்கே கர்த்தருடைய நாமம் இருக்குல்ல, அது எதை குறிக்கிறது என்றால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய குணாதிசயங்களை குறிக்கிறது, கர்த்தருடைய அந்த அதிகாரத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய அந்த உண்மைத்தனத்தை குறிக்கிறது. Yes my friend, here the Lord's name ங்கிறது it represents God's character and God's authority and God's faithfulness. அப்போ இங்கே மேன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது KJVல எப்படி போட்டிருக்குன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ என்னுடைய பலத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுக்கிறேன்னா நான் அதன் மேலே நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். NLT வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா போஸ்ட், அதை குறித்து நான் பெருமையாக பேசுகிறேன். NRSVயில் எப்படி போட்டிருக்குன்னா நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா ப்ரைடு, நான் அதை குறித்து பெருமிதம் நான் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார், அதனால தான் பிரதர் நான் இப்படி இருக்கேன் என்று சொல்லணும். எதுக்கெடுத்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நான் மேன்மை பாராட்ட வேண்டும். இங்கே இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கூட்டம் அவங்களுடைய ரதங்களையும் அவங்களுடைய பலத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் பாருங்கள், கர்த்தரே சார்ந்திருக்கிறார்கள். முடிவில் யாருக்கு விக்டரி என்று நாம் பார்ப்போம். யோசுவா 4:1-3 ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு ஃப்ளோ சார்ட் ரிப்பீட்டே ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா, இதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரட்சகர், அவங்களுடைய சேவியர், அவங்களுடைய அந்த நியாயாதிபதியாக ஏகூத் மரணம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்கிறார்கள். அதனால கர்த்தர் யார்கிட்ட விட்டு போட்டார்னா, யாபீன் என்ற கானானுடைய அரசன் விட்டு போட்டார். அந்த கிங் ஜாபினுக்கு ஒரு சீஃப் கமாண்டர் இருந்தார், அவர் பேர் சிசேரா. சிசேராவுக்கு மொத்தம் 900 இரும்பு சேரியட்ஸ் இருக்குது, அயன் சேரியட்ஸ் 900 ஒரு பெரிய காரியம். எதிரி நாடுகள் அந்த 900 இருப்பு ரதம் சிசேராட்ட இருக்கு, இந்த கானானிய தளபதிட்ட இருக்குன்னு அதை கண்டு பயந்து நடுங்குவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சீஃப் கமாண்டர் இந்த ஜாபின் வைத்திருக்கிறார். பாருங்க, எத்தனை வருஷம் இஸ்ரவேலர்களை அரசாண்டாங்கன்னா 20 வருஷம் ரொம்ப கொடுமையாக அரசாண்டாங்களாம். அவங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைங்களை மோசமாக நடப்பிக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கிற வாலிபரில் கொன்று போடுறது, இந்த மாதிரி போய்கொண்டிருக்கிற சமயத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள்.
ஜாபின் அப்படின்னா இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஒரு புத்திசாலி ராஜாவால் தான் இன்னொரு நாடை ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக கொடுமைப்படுத்த முடியும். ஏன்னா அவன் ஒரு தந்திரசாலியாக இருப்பான். அவனுக்கு ஒரு தந்திரமான ஐடியாக்கள் அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு கொடுக்கிறார்கள். யாபின் அப்படின்னா இன்டெலிஜென்ட் அர்த்தம். பாருங்க, இந்த கானான் என்றால் கானானியுடைய ராஜா தான் இந்த யாபின். இந்த கானானுக்கு எபிரேய பதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஹியூமிலியேட்டட். எப்பவுமே பாருங்க, அடுத்தவர்களை மட்டுப்படுத்துறது, அடுத்தவங்களை ரொம்ப கெடுக்கிறது இந்த கானானுடைய புத்தி. அதே போல 20 வருடம் இந்த கானானியரும் இந்த கானானிய ராஜாவும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிற தளபதி, அந்த தளபதியின் பேர் சிசேரா. பாருங்க, இந்த அதிகாரத்தில் ராஜாவு கூட ரொம்ப பெருசா பேசல. ஆனால் அந்த சிசேராவை பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் ஒரு முக்கியமான நபராக கருதப்படுகிறார். இந்த சிசேராவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த சிசேரா என்றால் கீன் அண்ட் ஸ்விஃப்ட், கூர்மையான மற்றும் வேகமான. இது எதை குறிக்கிறது என்றால் ஒரு குதிரை போன்ற ஒரு பலத்தை குறிக்கிறது. இந்த சிசேரா தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஹியூமன் பவரை, அந்த மிலிட்ரி பவரை, அந்த சேரியட்ஸ் போன்ற பவரை, அந்த ஹார்சஸ் போன்ற பவரை பெரிதாக நம்பி இருக்கிற ஒரு படை தளபதி. இப்படி இருக்க சமயத்தில் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4:5 பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வரார். தெபொரால் சொல்லி கொண்டு வராங்க. இந்த தெபொரால் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தாயாக விளங்குகிறாள். அவள் நியாயம் விசாரிக்கிறாள். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த வழக்கை, ஐயோ 20 வருஷமாக அந்த ராஜ்யங்களை கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி அந்த வழக்கை கொண்டு வராங்க. அப்போ கர்த்தர் தெபொரா மூலமாக ஒரு சில காரியங்களை பேசுகிறார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டபடினால் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம நம்புறோமா? இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள்கிட்ட நிறைய பேசியிருப்பாரு. அந்த வார்த்தை ஒரு முதல் நாள் நல்லா இருக்கும், 2ஆவது நாள் நல்லா இருக்கும். ஆனால் 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஐயோ பழைய வருஷம் மாதிரி தான் இந்த வருஷம் போயிட்டு இருக்குது, அதை காட்டு கொஞ்சம் மோசமாக போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்க, அவர்கள் அந்த வார்த்தையை நம்புகிறார்கள். ஆனால் அது அவங்க தளபதி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பாராக். அந்த பாராக் அந்த வார்த்தையை நம்ப முடியலை. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். பாருங்க, இந்த இஸ்ரேல் தளபதியாகிய இந்த பாராக் சொல்கிறான், நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன். பாருங்க, ஒரு அவிசுவாசமான ஒரு பேச்சு. ஏன் இந்த அவிசுவாசம்? ஏனென்றால் இவன் எதிரி நாட்டு படைத்தளபதியாக சிசராவை கண்டு பயப்படுறான். ஏன்னா அவன்கிட்ட கிட்டத்தட்ட 900 அயன் சேரியட்ஸ் இருக்குது. அவன் ஒரு பெரிய, அவன் பேர்லேயே இருக்குது ஒரு கூர்மையானவன், ஒரு வேகமானவன். அவனை என்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது. பாருங்க, இன்றைக்கு நம்மளும் நிறைய நேரம் இந்த மாதிரி பாராக்கை போல தான் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் பாராக் யாரை தொழுது கொள்கிறான்? யெகோவா தேவனை தான் தொழுது கொள்கிறான். நாமளும் அப்படி தானே, இயேசுவோடு தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகள் வரப்போதும் ஐயோ நிச்சயமாகவே இது என்னால் முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம சூழ்நிலையை கண்டு கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற அந்த ப்ராமிஸ் வேர்ஸை நம்ம நம்ப மாட்டோம். அதனுடைய விளைவு என்ன? அடுத்த வசனம் பாருங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவள் தெபோரா பாராக்ட்ட சொல்றாங்க, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கை கூட கேதேஸ்க்கு போனாள். பாருங்க, நீ சிசராவை பெரிய ஆள் தான் நினச்சிட்டு இருக்கிற. நிச்சயமா உன்னுடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக நான் உனக்கு தோல்வியை கொடுக்க மாட்டேன் பாராக், உனக்கு நிச்சயமா நான் ஒரு வெற்றியை கொடுப்பேன். ஆனால் இந்த மேன்மை ஒரு சிறு விமன்ட்ட, ஒரு நார்மடிக்கு, ஒரு நார்மல் பர்சன்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பாத பட்சத்தில் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த மேன்மை கணம் அப்படியே பாருங்க, பாராக்கு வர வேண்டிய கணம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஒரு லேடிக்கு போகுது, ஒரு விமனுக்கு போகுது. பாருங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளாகிய பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். பாருங்க, இந்த சிசரா he fully trusted his strength and his chariots. மற்ற எல்லா ஜனங்களை நம்பி அந்த கீசோன் என்கிற ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய ஆர்மி பவர் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க,
நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசெராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 16 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். பிரியமானவர்களே, தெபொராள் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எழுந்து போ, பிகாஸ் ஆல்ரெடி காட் டெலிவர்ட் யூ. ஆண்டவர் ஆல்ரெடி உனக்கு சிசெராவின் கையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து விட்டார், அவனை உன் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார், நீ எழுந்து போ. இன்னைக்கு பிரியமானவர்களே, சில காரியத்தில் நீங்கள் இன்னும் எழும்பாமல் இருக்கிறீங்க, அந்த ஸ்தானத்தில் விட்டு நீங்கள் எழும்பாமல் இருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக வருகிறது. பிரியமானவர்களே, நீ உன் உட்கார்ந்த இந்த ஸ்தானத்தை விட்டு எழுந்து போ. நீ எழுந்தாதான் நீ அந்த டெலிவரன்ஸை நீ பிடிக்க முடியும். ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார், அந்த விடுதலை சுதந்திரத்துக்காக நீ எழுந்து போ. பாராக், இன்னைக்கு நிறைய பாராக்கள் இருக்கிறீங்க, ஆனால் அவங்க நீங்கள் எழுந்து போக மாட்டீங்க, அதே ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க. தெபொராள் இந்த வார்த்தை வருகிறது, நீ எழுந்து போ. வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் உனக்கு முன்பாக அந்த யுத்தத்துக்கு போகிறார் என்கிற அந்த வார்த்தை எபிரேய பதத்தில் என்ன போட்டிருக்குன்னா பனீம். பனீம் என்றால் சமூகம், பிரசன்ஸ். நீங்கள் உங்கள் காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகம் அந்த யுத்தத்துக்கு போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகம் போகிறது என்றால் நிச்சயமாகவே எதிராளிகளுக்கு பட்சிப்பானால் நம்மளுக்கு என்றைக்குமே ரட்சிப்பு தான். 4:15ஆம் வசனம். கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான். பாருங்க, ஆண்டவரை நம்புகிற பட்சத்தில் ஆண்டவர் என்ன அழகா பண்றார் பாருங்க. அவர் சிசெராவையும் அவன் ரதங்களை எல்லாத்தையும் விரட்டிட்டாரு, எல்லாத்தையும் அவர் ஜெயிச்சிட்டாரு, முறியடிச்சிட்டாரு, பாராக்கின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. வெறுங்காலோட ஒரு பெரிய தளபதி, கானானிய நாட்டுடைய தளபதி வெறுங்காலோட நடந்து போனார். பிரியமானவர்களே, உங்களுக்கு வருகிற யுத்தம் உங்களுக்கும் அந்த உங்கள் எதிராளிக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் நேசிக்கிற, நாம் வணங்குகிற கர்த்தருக்கும் நம்மளுடைய எதிராளிகளுக்கும் தான். பாருங்கள், அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20-21 பாருங்கள். தெபொராள் பாடுறாங்க, இந்த விக்ட்ரி, ஒரு பெரிய விக்ட்ரி கிடைச்சோடனே தெபொராள் பாடுறாங்க பாருங்கள். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசெராவோட யுத்தம் பண்ணின. பாருங்கள், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிச்சான். அப்போ யார் இந்த யுத்தம் ஆக்சுவலி பண்ணது? கர்த்தராகிய தேவன் தான் இந்த யுத்தத்தை பண்ணார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஐயோ நான் இந்த யுத்தத்தை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த உங்கள் இடத்த விட்டு எழும்பாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பிப்போ, நீ எழுந்து அந்த யுத்த களத்துக்கு போ. நீ யுத்த களத்திற்கு மாத்திரம் போ, ஏன்னா யுத்தம் செய்கிறது நீங்கள் அல்ல, யுத்தம் செய்கிறது கர்த்தர். அடுத்த வசனம் 5ஆம் அதிகாரம் 21. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிற்று, என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய். பாருங்க, கீசோன் நதி பகல் தான் இவங்க பாளையம் இறங்குறாங்க, இந்த சிசெராவனுடைய படைகள். அந்த கீசோன் நதி அந்த சிசெராவும் அவனுடைய படைகளையும் அடித்து கொண்டு போய்விட்டது. கீசோன் என்றால் சுருள் என்ற அர்த்தம், முறுக்குதல் என்ற அர்த்தம். பாருங்க, ஆண்டவர் வானத்திலிருந்து யுத்தம் செய்கிறார், நட்சத்திரங்களை கொண்டு யுத்தம் செய்கிறார், கீசோன் நதியை கொண்டு யுத்தம் செய்கிறார். ஹலோ மை ஃப்ரெண்ட், ட்ரூ விக்டரி அண்ட் செக்யூரிட்டி நாட் கம் ஃப்ரம் அவர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், இட் கம்ஸ் அண்டர் ஒன்லி லார்ட்ஸ் பிரசன்ஸ். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23-24 எப்படி இதை பாடுறாங்க பாருங்க. இப்படி தேவன் அன்னானிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. இதாங்க ஒரு உண்மையான வெற்றி. பாருங்கள், அந்த ஜனங்கள் எல்லாருமே, கானானிய ராஜாவும் அந்த சிசெராவின் ஜனங்களும் தங்களுடைய அந்த பவரையும் அந்த மிலிட்ரி சோர்ஸையும் நம்பினாங்க, மேன்மையாய் கருதினார்கள். அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மையாக கருதினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தெபொரா, அந்த பாராக் எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் மேன்மைப்படுத்தினோம் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த போதும் ஒரு பெரிய விக்டரியை கொடுத்தார். விக்டரியை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களோட பேசின இந்த செய்தி உங்களுடைய விசுவாசத்தை தூண்டுகிறது என்று. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். இதோடைய மேன்மை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய லீடர்ஸை பாராக், தெபொரான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பெண்கிட்ட இந்த மேன்மையை கொடுக்குறாரு. அந்த மேன்மை எப்படி வந்ததுன்னு நம்ம வருகிற வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Dimal. God bless you.